தாவேக்கு கூட்டத்தில் கல்வீச்சு, திமுக தான் காரணமா? ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் வீசப்பட்டதா வெளியான செய்தி தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தகவல்கள் வேகமா பரவி வருது. சிலர் இதை திட்டமிட்ட அரசியல் தாக்குதல் என்று கூற, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீது குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா இதற்கு எந்த ஆதாரமும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில உண்மையில என்ன நடந்தது என்பது முழுமையா புரிந்து கொள்ள இந்த சம்பவத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை நிதானமா பார்க்கிறது மிகவும் முக்கியமானது. இந்த பொதுக்கூட்டம் வில்லிவாக்கம் அயனாவரம் பகுதியில் நடைபெற்றிருக்கு. விஜய் தலைமையில உருவான இந்த கட்சி சமீப காலமா மக்கள் மத்தியில அதிக கவனம் பெற்றிருக்கு. அதனால இந்த கூட்டத்திலும் பெரும் திரளான மக்கள் கலந்துகிட்டாங்க. பெண்கள், இளைஞர்கள், குடும்பங்கள் என பல தரப்பினரும் ஆர்வத்துடன் வந்திருந்தாங்க. மேடையில பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழல்ல கூட்டம் முழுவதும் ஒரு அரசியல் உற்சாகம் நிலவிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் திடீர்னு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உடைந்த கண்ணாடி மதுபாட்டில் ஒன்று வானிலிருந்து பறந்து வந்து கூட்டத்தின் நடுப்பகுதியில விழுந்திருக்கு. குறிப்பா அது பெண்கள் இருந்த பகுதிகளில் விழுந்ததா சொல்லப்படுது. இதனால அங்கிருந்தவங்க சில நொடிகள்ல பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அமைதியா நடந்துட்டு இருந்த கூட்டம் ஒரே நேரத்துல குழப்பமான சூழலா மாறி இருக்கு. சிலர் பயத்துல அங்கும் இங்கும் நகர பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியா நிலையை கட்டுப்படுத்த முயன்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்தாங்க. மேலும் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவ தொடங்கி இருக்கு. சில நிமிடங்கள்ல தாக்குதல், கல்வீச்சு, விஜய் கூட்டத்துல வன்முறை போன்ற தலைப்புகளோட செய்திகள் பரவுச்சு. இதனால மக்கள் மத்தியில மேலும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. உண்மையிலே இது ஒரு பெரிய அரசியல் தாக்குதலா என்ற கேள்வி எழுந்துச்சு. சம்பவம் குறித்து உடனடியா போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுச்சு. அங்கிருந்த சாட்சிகள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு. மேலும் அங்கிருந்த கட்டிடங்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. இந்த விசாரணையின் போது ஒரு முக்கிய தகவல் வெளிவந்து